Hey guys, ஆவடி பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த வேப்பம்பட்டி எங்கே இருக்குது, வேப்பம்பட்டுங்கிற ஊர் எங்கே இருக்குது, வேப்பம்பட்டுங்கிற ஊர் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சும்மா கேட்டுகிட்டே இருக்கிறாங்கப்பா. நான் வேலை செய்கிற ஆஃபீஸ்லையும் சரி, நான் வேப்பம்பட்டுன்னு சொன்னால் வேப்பம்பட்டு எங்கே பார்க்குது அப்படின்றாங்க. சரி, அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். வேப்பம்பட்டு வந்து ஆவடி டு வேப்பம்பட்டுக்கு வந்து நிறைய ஊர்கள்லேருந்து பஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பாசிங் போகிற பஸ்ஸு, அதாவது வேப்பம்பட்டு வழியாக திருவள்ளூர் போகக்கூடிய பஸ்ஸு. ஆவடி தாண்டி தான் திருவள்ளூர் இருக்குது, வேப்பம்பட்டு தாண்டி தான் திருவள்ளூர் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆவடிலேருந்து வேப்பம்பட்டு எப்படி போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எம்டிசி ரூட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம பார்ப்போம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஆவடி பஸ் ஸ்டாண்ட். ஆக மொத்தம் பஸ்ஸஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கோயம்பேடு பஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, வேறு எந்த பஸ்ஸும் இருக்காது. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து 580 ஆரணி போகக்கூடிய பஸ்ஸு. இப்போது நைட் சர்வீஸ் வந்து ஆரணி தாண்டி இந்த பஸ் போகும். இதுதான் கடைசி பஸ்ஸு. 9:50க்கு இந்த பஸ் வந்து இங்கேருந்து கிளம்பும். லாஸ்ட்டு பஸ் 9:50, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. யாருன்னா ஆரணி பெரியபாளையம் போகிறவங்க அப்படின்னா 9:50 இந்த லாஸ்ட்டு பஸ்ஸை பயன்படுத்திக்கணும். கிளம்பிடுச்சுங்க ஆரணி பஸ்ஸு 580. நிறைய பேருக்கு இந்த பஸ்ஸு தெரியும். ஆவடியிலேருந்து பெரியபாளையம் வழியாக ஆரணி போகக்கூடிய பஸ்ஸு. பட்டாபிராம், திருநின்றவூர், பாக்கம், தாமரைப்பாக்கம் வழியாக பெரியபாளையம் ஆரணி செல்லக்கூடிய பேருந்து கடைசி பஸ்ஸு தான். இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தான் பஸ்ஸு. 9:50க்கு இந்த பஸ்ஸு ஷார்ப்பாக இங்கேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ 9:50 தான். அதுக்கு மேலே பஸ் கிடையாது பெரியபாளையத்துக்கு. அடுத்த வண்டி நம்ம திருவள்ளூர் வண்டி தான். இந்த பஸ் தான் 572 திருவள்ளூர் வரை செல்லக்கூடிய பேருந்து. திருவள்ளூர், திருநின்றவூர், வேப்பம்பட்டு, செவ்வாப்பேட்டை, புட்லூர் வழியாக செல்லக்கூடிய பேருந்து. நம்ம வேப்பம்பட்டில் இந்த பஸ்ஸை விட்டு இறங்கிடுவோம். வேப்பம்பட்டு ஸ்டாப்பிங்கில் இறங்க போகிறோம். ஸோ இதுதான் கடைசி பஸ் திருவள்ளூருக்கு. கட்டாவளை இருட்டாக தான் இருக்கும். இங்கே ஃப்ரண்ட்டில் லைட்டு போடல. ஸோ இது இந்த சீரீஸோடைய பிளானிங் என்ன அப்படின்னா, இது வந்து என்ன வைக்கிறது எனக்கு தெரில. ஆனால் இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்ச நாளைக்கு வந்து வீடியோ எப்படி தான் வரப்போகுது. நம்ம தமிழ்நாடு சீரீஸ்லாம் இன்னும் போகல இல்லையா. இன்னும் வெளியூருக்கு போகிற சுச்சுவேஷனில் நான் இல்லை. எனக்கு வேலைலாம் போயிடுச்சு. அடுத்த வேலைக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பர்சனலாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் இப்போது கிளம்ப மாட்டோம். நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் மாதம் தான் நம்ம வெளியூருக்கெல்லாம் கிளம்ப போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன யோசிச்சிருக்கோம், நிறைய பேர் இந்த வேப்பம்பட்டுங்கிற ஊருக்கு வந்து நிறைய பேர் தெரியவே மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த ஒரு பிளானிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து ஆவடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வேப்பம்பட்டுன்ற ஊருக்கு வந்து எந்தெந்த ஊர்லேருந்து பஸ் வருதுன்னு சொல்லி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் எந்தெந்த ஊர்லேருந்து வேப்பம்பட்டு பஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு லைன் வரிசையாக நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். கொலருது என்ன சொல்கிறது, இந்த மூச்சு விடாத பிரச்சனை இப்படி தான் இருக்குங்க. ஸோ இப்படி தான் பிளானு. எந்தெந்த ஊர்லேருந்து வேப்பம்பட்டுங்கிற பகுதிக்கு வந்து பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு வந்துட்டுருக்குன்றத ஒரு லைனாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படியோட ஊர் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறீங்க. ஸோ வேப்பம்பட்டு வந்து 2-3 வேப்பம்பட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே. அதனால் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வேப்பம்பட்டு பற்றி. ஸோ கைஸ், ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10 மணி லாஸ்ட்டு பஸ்ஸு. 10:02க்கு கிளம்பியிருக்கு. ஒரு 2 நிமிஷம் டிலே தான் இந்த பஸ். இப்போது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு வெளியே வருது. ஃபஸ்ட்டு நிற்கிற பஸ் ஸ்டாப் வந்து ஆவடி பஸ் ஸ்டாப் மட்டும்தான். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து பூந்தமல்லி போகிறதுக்கு உண்டான வழி. இப்போ பஸ் நிற்கிறது ஆவடி செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ நீங்கள் பார்த்தது தான் கவரப்பாளையம் பஸ் ஸ்டாப்.
இப்போது பஸ்ஸு நிற்கிறதா வந்து சேக்காடு பஸ் ஸ்டாப். இப்போது பஸ்ஸு நிற்கிறதா வந்து ஹிந்து காலேஜ் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பட்டாபிராம் பஸ் ஸ்டாண்ட். பஸ்ஸு இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பூந்தமல்லி போகிறதுக்கு உண்டான வழி. முன்னாடி பஸ்ஸு இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த பிரிட்ஜு கட்டினதுலேருந்து பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாகவே போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பட்டாபிராம் பிரிட்ஜு. பஸ் இப்போது பிரிட்ஜு ஏறிட்டுருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் டைட்டில் பார்க். பட் உங்களுக்கு வந்து இருக்கு தெரியாது. இப்போது பார்த்துட்டு இருக்கிறது இந்த பட்டாபிராம் பிரிட்ஜு. பல வருஷமாக போராட்டத்துக்கு அப்புறமா இந்த பிரிட்ஜு வந்து இப்போ முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரிட்ஜு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ பஸ்ஸு பட்டாபிராம் பிரிட்ஜு கீழே இறங்கிட்டுருக்கு. பிரிட்ஜு இறங்கினதுக்கப்புறமா ஃபஸ்ட் நிற்கிற பஸ் ஸ்டாப் வந்து காந்தி நகர் பஸ் ஸ்டாப். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து வண்டலூர் மீஞ்சி அவுட்டர் ரிங் ரோட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றது தான் வண்டலூர். ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பிரிட்ஜு இருந்தீங்கன்னா வர்றது தான் மீஞ்சூர். இப்போது பஸ்ஸு நிற்க போகிறது தான் வந்து உங்களுக்கு நிமிலிச்சேரி பஸ் ஸ்டாப்புங்க. பஸ்ஸு இப்போது நின்று போகிறது வந்து நிமிலிச்சேரி பஸ் ஸ்டாப்பு. நெக்ஸ்ட் இப்போ பஸ்ஸு வந்து இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து ஜெயா காலேஜ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஜெயா ஸ்கூல். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஜெயா காலேஜ். பஸ்ஸு இப்போ நிற்காமல் போகிறது தான் வந்து உங்களுக்கு ஜெயா ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புங்க. அதாவது நிமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். இப்போ பஸ் நிற்கிறது பாண்டியன் ரைஸ் மில் பஸ் ஸ்டாப்பு. இப்போ பஸ்ஸு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து திருநின்றவூர். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு திருநின்றவூர் பஸ் ஸ்டாண்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு திருநின்றவூர் ஸ்ரீனிவாசா ஹோட்டல். திருநின்றவூர்லேயும் இருக்குது. பஸ் இப்போ நிற்க போகிறது திருநின்றவூர் 71 பஸ் ஸ்டாண்ட். இதில் ரைட் ஹேண்ட் சைடில் போனால் வருது தான் பெரியபாளையம். நம்ம வண்டி ஸ்ட்ரைட்டாக திருவள்ளூருக்கு தான் போகுது. பஸ்ஸு இப்போது திருவள்ளூருக்கு ஸ்ட்ரைட்டாகவே போய்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறதா திருநின்றவூர் மார்க்கெட். எங்கே இருக்கிறவங்களும் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. வேப்பம்பட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இதுதான் ஒரே பிளேஸு இங்கே வந்து பொருட்கள் வாங்கிறதுக்கு. எல்லா வகையான பொருட்களும் இங்கே காய்கறிலேருந்து துணியிலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். பஸ் இப்போ நிற்கிறது திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் பஸ் இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கிராஸ் பண்ணது வந்து காவேரி தேட்ரு பஸ் ஸ்டாப்பை கிராஸ் பண்ணியிருக்கு. காவேரி தேட்ரு பஸ் ஸ்டாப்பில் இப்போ பஸ் நிற்கிது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறதா வேப்பம்பட்டு ஸ்டீல் ஃபேக்ட்ரி. இப்போ வேப்பம்பட்டுக்குள்ளே வண்டி என்ட்ரு ஆகிடுச்சு. இப்போது நம்ம வேப்பம்பட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது என்ன ஸ்டாப்பிங் வருதுங்கிறத பார்ப்போம். அடுத்த பஸ் இப்போ நிற்கிறதா வந்து உங்களுக்கு வேப்பம்பட்டு மாதார் கோவில் பஸ் ஸ்டாப். அடுத்தது நம்ம இறங்க போகிறோம். இப்போது பஸ்ஸு வேப்பம்பட்டு பஸ் ஸ்டாண்டில் நான் இறங்கிட்டேன். பஸ்ஸு இப்போது திருவள்ளூருக்கு போயிடுச்சு. இதுதான் லாஸ்ட்டு பஸ்ஸு. இது உள்ளே போனால் இருக்கிறதா வந்து வேப்பம்பட்டு பஸ் ஸ்டாண்டு. அதாவது வேப்பம்பட்டுக்கு மொத்தம் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட். நைட்டுக்கு நம்ம வேப்பம்பட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே நம்ம ஒரு ஃபுட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. எல்லாருக்கும் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் இப்போ இதுக்காக நிறைய பேர் இந்த வேப்பம்பட்டுங்கிற ஊரை பற்றி நிறைய பேர் தெரியறது கிடையாது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேப்பம்பட்டு வந்து நிறைய பேர் தெரியறது இல்லைங்கிறதுனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இது வந்து எப்படி அது ஸ்டார்ட் ஆகும்னா இது நல்ல உருப்படியாகவே போகும். ஏன்னா வேலை முடிச்சுட்டு எப்படி தான் நான் வீட்டுக்கு தானே வந்தாகனா அது நான் பல வழியில் வருவேன். நான் வேப்பம்பட்டுக்கு அதில் நான் உங்களுக்கு நிறைய வழிகளை காட்டுறேன். பஸ் இருக்குன்னு இப்போ ஆவடி டு வேப்பம்பட்டு பண்ணியிருக்கோம். அடுத்து கோயம்பேட்டு வேப்பம்பட்டு, டீநகர் டு வேப்பம்பட்டுன்னு சொல்லி வேப்பம்பட்டு பகுதிகளுக்கு வரக்கூடிய எல்லா பஸ்ஸஸையும் நம்ம ட்ரை பண்ணி வேப்பம்பட்டு ஊரை வந்து நம்ம ஃபேமஸாக இருப்போம். எந்த யூடியூபரும் இந்த மாதிரி கிடுக்குத்தனமான ஒரு வேலையை பண்ணதில்லை. நம்ம பண்ணுறோம். ஓகேவா?